மாண்புமிகு அம்மாவின் 77வது பிறந்த நாள் வியட்நாம் நாட்டில் இருக்கும் தமிழர்களால் இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. உலகம் முழுவதும் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்த நாள் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக வியட்நாம் நாட்டின் டனாங் நகரில் வசிக்கும் அம்மாவின் தொண்டர்கள் மற்றும் பல்வேறு நாட்டு உலக தமிழர்கள் ஒன்றிணைந்து பொதுமக்களுக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கும் இனிப்பு வழங்கி புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்த நாளை விமரிசையாக கொண்டாடினர். அம்மாவின் புகழ் உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களால் என்றும் நிலைத்து நிற்கும் எனவும் அம்மாவின் புகழ் ஓங்குக என வாழ்த்து முழக்கம் எழுப்பியும் மகிழ்ச்சியுடன் பிறந்த நாளை கொண்டாடினர். அம்மாவின் புகழ் உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களால் என்றும் நிலைத்து நிற்கும் என்றும் அம்மாவின் பிறந்த நாளை வியட்நாமில் தமிழர்கள் ஒன்றிணைந்து கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அங்கு வாழும் தமிழர்கள் தெரிவித்தனர். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பிறந்தநாள் விழாவை தமிழ்நாட்டிலிருந்து எங்களால் கொண்டாட முடியவில்லாவிட்டாலும் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த வியட்நாம் டனாங் நகரில் அனைவருக்கும் சாக்லேட் கொடுத்து ஸ்வீட் கொடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். இன்னும் இதுபோல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அம்மானுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அம்மா இல்லாதது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. ஆனால் அம்மாவுடைய புகழ் இந்த பார் உள்ளவரை அவருடைய புகழ் இருந்து கொண்டே இருக்கும். தமிழர்கள் உள்ளவரை அம்மானுடைய அந்த துணிச்சலும் மிகப்பெரிய சாதனைகளும் மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டே இருக்கும். என்றைக்கும் புரட்சி தலைவியை நாங்கள் மறக்க மாட்டோம். எங்களுடைய வழிகாட்டியாக புரட்சி தலைவி அவர்கள் என்றைக்கும் விளங்குகிறார். தமிழ்நாட்டினுடைய புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மானுடைய பிறந்த நாளை கூட இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஸ்வீட் கொடுத்து இந்த நாட்டினுடைய மக்களோடும் தொப்புள்கொடி உறவுகளாகிய இந்தியா மக்களோடும் இணைந்து இன்றைய இந்த அம்மாவினுடைய பிறந்த நாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அம்மா அவர்களின் பிறந்த நாள் இங்கே கொண்டாடுவதில் நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம். தாய் உள்ளம் கொண்ட நமது அம்மா அவர்கள் எத்தனையோ நல்ல காரியங்கள் தமிழகத்தில் செய்திருக்கிறார்கள். அம்மா உணவகம் மற்றும் பல காரியங்கள் மக்களுக்காக செய்திருக்கிறார்கள். அவர் நன்றியை என்றென்றும் தமிழ்நாடு மறக்காது என்பதை இதன் மூலம் எல்லோரும் தெரிவிப்பதோடு இந்த நாட்டிலும் எந்த உலகத்திலும் தங்களுடைய பேரும் புகழும் நிலைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்.